சிவாய நமக. ஜனனி ஜென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மபத்தி. ஹரியோம் நம பகவதேகாலி பத்திரகாளி ராராவாட்டம் வேதம் குறுக்கம் பட்டு சிவாய நமக. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை வெற்றி. சித்திரை மாதம் தமிழ் வருஷ பிறப்பை பற்றி பேச போகிறோம். பொதுவான ஒரு பலன், இந்த சித்திரை பிறந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறோம். சித்திரை குரோதி வருஷம். குரோதி வருஷம் அப்படின்னாலே தமிழ் வருஷத்தில் குரோதி அப்படின்னாலே எதையே வம்சம் பண்ணக்கூடிய ஒரு இது குரோதி வருஷம்ங்கிறது. அப்போ விரோதிகள் இல்லாத வருஷம் குரோதி வருஷம் அப்படிங்கிறது. அதாவது நம்மளை வஞ்சிக்கிறது, வன்மை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சமாச்சாரங்களை நாம் இந்த குரோதி வருஷத்தில் ரெக்கவரி பண்ணி நாம் ஜெனினாக வரக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கும் சரி டோட்டலாகவே உலக நாட்டுக்கு அதுதான் பார்க்கும் விரோதி வருஷங்கிறது. விரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்குது. பிறந்தபோது பார்த்தோன்னா லக்னம் நம்மளுக்கு விருச்சக லக்னம், ராசி மிதுன ராசி. லக்னம் 2ஆம் இடம் 3 4ல் செவ்வாய் சனி. அதாவது 4 வண்டி வாகனங்கள் அபிவிருத்தி, அதாவது உலக நாட்டுக்கு செவ்வாய் சனியோடு உட்காந்துருந்தால் 4ஆம் இடம்ங்கிறது போர்க்களம் கடந்த நம்ம வருஷமாக அமையும் அப்படிங்கிறது தான். போரில் வெற்றி பெறுவோம் இந்தியா அது ஒரு பெரிய விஷயம். 5ல் சுக்கிரன் புதன் ராகு. 5ல் சுக்கிரன் உச்சம். அதாவது இந்த லக்னத்துக்கு 12 7க்கு அதிபதி உச்சமாகி பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கிறாரு. இது தொழில், அந்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அரசாளுத்தன்மை எல்லாமே அபிவிருத்தியாக ஆளுமுகட்சிக்கு சாதகமாக இருக்குது. எல்லாமே இந்த தமிழ் வருஷத்தினுடைய பரப்பு. பிறந்தபோது பார்த்தோன்னா மிதுன ராசி. மிதுன ராசி ரியலாகவே அஷ்டமி சனியில் பிறந்ததுங்க. இப்போ அஷ்டமி சனி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு யோகமான அமைப்பு. அது ஒரு மிதுன ராசி லக்னத்துக்கு 7 8 9ன்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி போய் 8ல் மறைகிறார். அப்போ சந்திரன் போய் பாக்கியாதிபதி சந்திரன் 8ல் மறையினால ஏற்ற இறக்கம் ஒரு நிலையற்ற தன்மையாகவே இருக்கும் இந்த தமிழ் வருஷம் பூராமே. போன வருஷம் சோபகிருது வருஷம் அப்படிங்கிறது அது சுகமான வருஷம்னு சொல்கிறதுங்க. இந்த வருஷம் குரோதி வருஷம்ங்கிறது வன்மையாக குரோதி எதிரிகளை வஞ்சிக்கக்கூடிய, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்குமா தவிர மோசம் இருக்காதுங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. தமிழ் புத்தாண்டினுடைய அமைப்பு இதுதான். லக்னம் விருச்சக லக்னம். லக்னத்துக்கு இப்போ குருபலன் வந்துருச்சு. ராசிக்கு 12ல் குரு. சுபவரயங்கள், அந்நிய நாடு இதுகளெல்லாம் நேசிக்கக்கூடிய நம்ம இந்தியாவாக இருக்குமுங்க, தமிழ்நாடாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதில் அந்நிய நாடு நம்மளுக்கு சரணாகதி ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதை என்னென்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஏதோ ஒன்று இந்த 12 மாதத்துக்குள்ளே வர்ற பங்குனிக்குள்ளே ஏதோ ஒரு நாடு நம்மளுக்கு பொருளாதார சிக்கலில் சிக்கி நம்மளோட தஞ்சம் அண்டர்டேக் போடக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. இது பொதுவான வழி சித்திரை மாதத்தினுடைய பலன். இனி நாம் 12 ராசிக்கு உண்டான பலன்களையும் சொல்லுவோம். அதுக்குண்டானதெல்லாம் பார்த்துக்கலாம். இது பொது பலன், இதுதான் ஜாதக ரீதியான